ஸ்ரீ மகாகணபதியே நம. ஸ்ரீ குருப்யோ நம. இன்னைக்கு நம்ம சுப்பிரமணிய சுவாமியை பற்றி பார்க்க போகிறோம். போன இதில் விநாயகரை பற்றி பார்த்த மாதிரி இப்போ சுப்பிரமணியரை பற்றி பார்க்க போகிறோம். சுப்பிரமணியருடைய முந்தைய அவதாரத்தை பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். அவர் என்னவா இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி இதில் விரிவாக பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை என்னென்னு கேட்டாக்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போவும் சண்டை நடக்கும். ஸோ அதில் சிவன் காலில் வந்து விழுறாங்க. இந்த தடவை தாரகாசுரன், சூரபத்மன், இந்த மாதிரி பெரிய பெரிய அசுரர்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இதெல்லாம் வரம்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டாக்க, இப்போ இருக்கிற எந்த தெய்வத்தாலையும் எங்களை அழிக்க முடியாது, அதே சமயம் சிவனுக்கு சமமான ஒருத்தரால் தான் நம்ம எங்களை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான இது வரமாக வாங்கி வச்சுருக்காங்க. சிவனும் சரி நான் அவங்கள சம்ஹாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறார். இப்போது சிவன் வந்து யோசனை பண்ணுறார், தனக்கு சமமான ஒருத்தரை இப்போ அவர் சிருஷ்டி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். அதுக்கு தட்சிணாமூர்த்திங்கிற அவர் மௌனகுரு, அவருக்கு கீழே 4 சிஷ்யர்கள் உட்காந்துருப்பாங்க. சனக, சனந்தன, சனாதன, சனத்குமார அப்படின்னு சொல்லிட்டு 4 சிஷ்யர்கள் மௌன பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் இந்த கடைசியாக இருக்கிற அந்த சனத்குமாரரை தான் இவர் சூஸ் பண்ணுறார். அந்த சனத்குமாரர் அவரை தான் தன்னுடைய அதாவது இந்த அசுர சம்ஹாரத்துக்கு அவரை தான் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். எப்போ முடிவு பண்ணாரோ நேராக அம்பாள் சகிதமாக நேராக அவருடைய குடிசை வாசலில் போய் நிற்கிறார். அவர் உள்ள ரொம்ப யோக நிஷ்டையில் இருக்கார். யார்? சனத்குமாரர் யோக நிஷ்டையில் இருக்கிற, அதாவது தானே பிரம்மந்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த தபஸில் இருக்கார். சிவபெருமான் 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தார், இன்னும் அவர் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னும் சத்தமாக கூப்பிட்டதுக்கப்புறம் 2 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவருடைய யோக நிஷ்டை களைஞ்சி பார்க்குறார். அடாடா சிவனா, வாங்க வாங்க வாங்க. இதுக்குள்ளே சிவனுக்கு கோபம் வந்துடுது. பரமேஸ்வரன் வந்திருக்கேங்கிறத கூட தெரியாமல் நீ என்னை அவமானப்படுத்திட்டே பார், உனக்கு சாபம் கொடுக்குறேன் பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதை பார்த்து இவர் ஏளனமாக சிரிக்கிறார். அதை பற்றி கண்டுக்கவே இல்லாத மாதிரி சிரிக்கிறார். ஏன் சிரிச்சே அப்போ அப்படிங்க, நீ கொடுக்குற சாபம் வந்து என்னுடைய உடம்பை என்னுடைய உடம்புக்கு தான், என்னுடைய ஆத்மாவை அது ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டார். என்னுடைய ஆத்மாவை அது தொடவே தொடாது அப்படிங்கிறார். அப்புறம் தான் சிவன் கொஞ்சம் யோசனை பண்ணி, ஆஹா இப்பேற்பட்ட பிரம்மஞானியானி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு குளிர்ந்து போய், நான் உனக்கு வரம் தர்றதா இருக்கேன்ப்பா, நீ என்ன வரம் வேணா கேள், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ முன்னைய விட ரொம்ப அதிகமாக சிரிக்கிறார். யார்? சனத்குமாரர். இப்போ ஏண்டா சிரிச்சே அப்படின்னார். ஏ பரமேஸ்வரா, அவர் சனத்குமார் சொல்றார், ஏ பரமேஸ்வரா, எதுக்கு மேலே ஒன்று அடைய முடியாதோ அதையே நான் அடைஞ்சு உக்காந்துருக்கும் போது, அதாவது பிரம்ம ஞானத்தை தான் சொல்கிறார், அடைஞ்சு உக்காந்துருக்கும் போது அவங்கிட்ட போய் வரத்துக்கும் சாபத்துக்கும் ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி பேசின்னு இருக்கியே, அதை பார்த்து தான் சிரிச்சேன் அப்படின்னா. வேணும்னா நீ ஏதாவது வரம் கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சனத்குமாரர் சொல்கிறார். இதுக்கு தாண்டாப்பா வந்தேன் அப்படின்ட்டார் ஒரே வார். அப்போ போட்டு வாங்கியிருக்கிறார் சிவபெருமான். இப்போ என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னோடனையும், நீ எனக்கு புத்திரனா உத்பவிக்கணும் அப்படின்னு, புத்திரனா வந்துடணும் அப்படின்னு. சரி, நான் என்னதான் பிரம்மஞானியாக இருந்தாலும் எனக்கு கர்ப்பவாசங்கிறது கூடாது, அதனால் நீ தான் என்கிட்ட கேட்ட அப்படிங்கிறதுனால நீயே என்னை எப்படி உத்பவிக்கணுமோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்ட்டார். இதில் அம்பாளுக்கு கொஞ்சம் லேசான வருத்தம் தான், என்னடா நம்ம சம்பந்தம் இல்லாமல் எல்லாம் நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பின்னாலே அதுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. சொன்ன உடனேயும் சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து 6 பொறிகளை வெளிப்படுத்துகிறார். அங்கே 6 தீப்பொறிகள், அதனுடைய ஜுவாலையை யாராலையும் தாங்க முடியல. பக்கத்தில் எங்கேயுமே ரொம்ப அப்படியே அனல் மாதிரி தகிக்கிறது. நேராக கங்கையில் கொண்டு போய் விடுறாங்க, கங்கையும் தகிக்கிறது. கங்கை வந்து காலில் விழுந்து விழுகிறார். என்னால் இந்த ஹீட்டை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றார், நேராக கொண்டு போய் சரவண பொய்கையில் விட்டுருங்கோ அப்படிங்கிறார்.
இவ்வளோ பெரிய கங்கையாலே தாங்க முடியல, இத்தினுண்டு பொய்கை சரவண பொய்கை எப்படி தாங்குவோம் அப்படி? அடே அது வந்து அம்பாளுடைய சரீரமே தான் சரவண பொய்கை அப்படின்னு சொல்லி சிவன் சொல்ல, அதை கொண்டு போய் சரவண பொய்கையில் விட அங்கே 6 பொறிகளும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து அதை குழந்தையாக மாற்றி சண்முகராக வர்றார். அதுக்கப்புறம் அவர் சூரசம்ஹாரம் பண்ணுறார், எல்லாம் பண்ணுறார். இதுதான் வந்து சனத்குமாரர் தான் அப்போது முருகனுடைய ப்ரீவியஸ் அவதாரம், முந்தைய அவதாரம் அவர் தான். இதில் என்னன்னு கேட்டாக்க இது வந்து இந்த கதை வந்து இந்த புராணத்தை குமார சம்பவம் அப்படின்னு காளிதாசன் எழுதுகிற காவியத்தில் வருது. இந்த கதையை தான் ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், காட்டுக்கு கூட்டின்னு போகும்போது தன்னுடைய யாகத்திற்காக காட்டுக்கு கூட்டின்னு போகும்போது இந்த கதையை தான் சொல்லி கூட்டின்னு போகிறார். அப்போ அவர் வால்மீகி ராமாயணத்தில் யூஸ் பண்ணுற அந்த டேர்ம் தான் குமார சம்பவங்கிறது. அதையே தன்னுடைய டைட்டில் ஆக்கி காளிதாசன் ஒரு பெரிய காவியமே படைச்சிட்டார். இதுதான் குமார சம்பவம். இதில் ஒரு தத்துவமும் இருக்குது. ஆத்மானாம் புத்திரநாமாசி அப்படின்னு சொல்லி, அதாவது தந்தை தன்னுடைய ஆத்மாவாகவே தன்னுடைய பையனை பார்க்கறான், தன்னையே அங்கே பார்க்கறான் அப்படிங்கிறது தான் உண்மை. சிவனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால்தான் சிவன் கோயிலில் இருக்கிற அதே ஆகம சிற்ப கலாச்சார கட்டிட வேலைகள் தான் முருகன் பெரிய பெரிய முருகன் கோயில் ஆகம இதுலேயும் இருக்கும். தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்க்கை, சந்திகேஸ்வரர் இவங்கெல்லாமே அந்த முருகன் கோவில்லையும் இருக்கும். இதுதான் வந்து அந்த குமார சம்பவ கதை. இன்னொன்று, முருகன்னாலே ரொம்ப அதிரடின்னு அர்த்தம். அவர் வந்து அவருடைய ப்ரீவியஸ் அவதாரத்திலையும் தன்னுடைய அதிரடியை காமிச்சார் சிவன்கிட்ட. முருக அவதாரத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை தூக்கி ஜெயிலில் போட்டார். பிரணவம் தெரியல. அப்புறம் சிவன் வந்து கேட்கவும், சரி உனக்கு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னோடனே, இல்லைப்பா நீ சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்ல, உடனே கீழே உட்காரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போயுமே தன் தாட்பூட் பண்ணுறதுல, அப்பா கிட்ட தாட்பூட் பண்ணுறதுல முருகனுக்கு எப்போயுமே அலாதி பிரியம் ஜாஸ்தி. ஸ்கந்த அப்படிங்கிற பேருக்கே துள்ளி துடிச்சிட்டு வெளியில் வர்றது அப்படின்னு அர்த்தம். அவங்க அப்பா நெற்றி கண்ணுலேருந்து துள்ளி துடிச்சிட்டுலாம் வெளியில் வர்ற, அதனால தான் அது அவருடைய ஃபஸ்ட்டு நாமமே ஸ்கந்த அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணியர், கார்த்திகேயர், சண்முகர் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வர்ற பேர். அதனால் முருகன்னாலே அதிரடிங்கிற ஒரு இதுவும் உண்டு, பேரும் உண்டு. இன்னொன்று என்னென்னா, நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி யாருன்னா முருகன் தான். செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே ரொம்ப அதிரடியாக தான் இருப்பாங்க. இந்த போலீஸு, மிலிட்ரி அந்த மாதிரி இதிலெல்லாம் போயிருப்பாங்க. ஏன்னா முருகன் வந்து அந்த மாதிரி டைப்பு. ரெண்டாவது, அதிரடி மட்டும் இல்லை, முகலாவண்யத்திலையும் சரி காருண்யத்திலையும் சரி முருகனுக்கு நிகர் முருகனே தான், சுப்பிரமணியரே தான். எப்படின்னா முத்துசாமி தீட்சிதர் ஒரு பாட்டில் ஒரு கிருத்தியில் பாடுறார், மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியாய கிருத்தியில் பாடுறார். அதாவது மனசிஜன்னா மன்மதன், மனசை கடையிறவன் தான் மன்மதன். அந்த மன்மதன் மாதிரி கோட்டி கோட்டி மன்மதன் சேர்ந்தா கூட ஒரு முருகனுக்கு ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லி முக லாவண்யத்தில் அவ்வளோ அழகு வாய்ந்தவர். அழகுன்னா என்ன, சாதாரண இந்த நம்ம பார்க்குற சினிமா பியூட்டி அந்த மாதிரி அந்த மேக்கப் அழகுலாம் கிடையாது. காருண்யமே அங்கே அழகாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. காருண்யம், மனசில் இருக்கிற கருணை உள்ளம் அழகாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறது. ஸோ கருணையிலையும் சரி, அதிரடியிலையும் சரி, முகலாவண்யத்திலையும் சரி முருகனுக்கு நிகர் முருகனே தான். அடுத்ததாக, முருகன் ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணாலே சிவசக்தி 2 பேரையுமே நமஸ்காரம் பண்ண புண்ணியம் உண்டு. எப்படின்னா, முருகன் 100% சிவனுடைய ப்ராடக்ட்னே சொன்னால் கூட அவர் கையில் வச்சுட்டு இருக்கிற வேல் வந்து சக்தி வேல். அந்த சக்திங்கிறது வந்து சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபமே தான். அந்த வேல் இல்லாமல் முருகனுக்கு அவ்வளோ பெருமை கிடையாது. அதனால்
அதனால தான் அவர் எல்லா அசுரர்கள் சம்ஹாரம்லாம் பண்ண முடிஞ்சது. அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமான அந்த முருகனை நமஸ்காரம் பண்ணினா நம்ம எல்லாரையும் தூக்கி விடுவார். அவருடைய காருண்யத்தை அவர் ஒரு பிட்டு நம்ம மேலே விழுந்தால் கூட போரும், நம்ம எங்கேயோ மோட்சபுரிக்கே கொண்டு போயிடுவார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, ஃபாலோ பண்ணுங்கோ.